ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம வீட்டு கல்யாணத்தை பார்க்கலாமா. இது நம்ம வீட்டு நிச்சயதார்த்த வீடியோ. இதை நான் வந்து 1 month ஆக போகுது. பட் இது வந்து இது வரைக்குமே போஸ்ட் பண்ணல. ஸோ மேரேஜும் சீக்கிரம் கமிங் சூன் வருது அப்படின்றதுனால எங்கள் அக்கா இவங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் மாமியாருக்கு இவங்க பெரிய பொண்ணுன்னே சொல்லலாம். இது எங்கள் வீட்டு கல்யாணம், எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம். அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் இன்றைக்கி. ஸோ போயிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதை வந்து அந்த வீடியோ இது எடுத்து ஒரு 1 month மேலே ஆகுது. அந்த கிளிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. ஸோ நலுங்கு வைக்கிறதுனால அந்த நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு தெரியல. ஓரளவுக்கு விசாரித்து வந்து பூ, பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் என் மாமியாரை ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாகவே செய்வாங்க. இப்போ அவங்க தவறி 2 years ஆக போகுது. அவங்க இல்லாமல் ஒரு ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நாங்கள் அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த உறவு முறை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்க தான் எல்லாமே எங்களுக்கு செய்வாங்க. ஸோ எல்லாம் கேட்டு மாமா நீங்களே செஞ்சுருங்க, எங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம். ஸோ மாமனார் தான் எல்லாம் அவங்க செய்ய சொல்லிட்டோம். ஸோ அக்கா வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த இடத்துல மாமியை தான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம்க்கா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சோம். ஒவ்வொருத்தவங்களாம் நலுங்கு வச்சாங்க. நலுங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் மெஹந்தி வைக்க சொன்னாங்க. மெஹந்தி வச்சுட்டு ஜாலியாக அங்கே பசங்க கூட ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து 5:30க்கு மேலே ரிசப்ஷன் நாங்கள் வந்துருமா அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போய் குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். அதுக்காக வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல அந்த பசங்களாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, பயங்கர இடி மின்னல் மழை தான். அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. 1 hour வந்து இங்கே 5:30 ஆகிடுச்சு. இன்னும் வந்து மழை இடலை. இங்கே கரண்ட்டும் இல்லை. இடி மின்னல்னால நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போவுமே போல் 5:30க்கு ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். பாருங்கள் தெருவே எவ்வளோ மழையில் தண்ணியாக நிற்கிதுன்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமிங் சூன் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.